இந்த காண்டகத்தன்மை வைசிஷன்மன் ஒரு சிறுவர் தவறை அந்த வைசிஷன்மன் போய் பாரதியை கூப்பிட்டு எங்க வீட்டில் நீங்க தங்கணும், நான் உங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி காண்டகத்தனுக்கும் காரைக்குடிக்கு கூப்பிட்டு வந்து வைசிஷன்மன் இது என்னுடைய இன்ப மாளிகை, இந்த மாளிகையில் நீங்க எங்க வேணாலும் தங்கிக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், எல்லாத்தையும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு இந்து முதல் சங்கம் சொல்லி காரைக்குடி அங்கே கூட்டு போய் பேச வச்சு இன்னைக்கு போட்டோ போட்டிருக்கேன். என்னுடைய பாரதியுடைய தலைப்பாக்கத்தோட போட்டிருக்கேன். அந்த போட்டோ அங்கே காரைக்குடியில இந்து மதாபின் சங்கத்தில் எடுத்த படம் தான். அந்த படங்கிறத உங்களிடத்து மகிழ்ச்சியோட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட வைஷ்ணவ செட்டியார் அவருடைய பேத்தி கமலா, அந்த கமலா தான் என்னுடைய மனைவி என்பதை பார்வதி மேலே எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, ஒரு பெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த கவிதைகள் மட்டும் இல்லை, என்னுடைய வைஷ்ணவ அவருக்கு கொடுத்த ஆறுதலை பார்த்து நீங்க இங்கேயே தங்கிருங்க, உங்க மனைவியும் கூட்டு வந்துருங்க அப்படின்னு வைஷ்ணவ சொன்னார். அப்ப பாரதியார் அந்த அம்மாவோட பேசி கேட்டபோது அந்த அம்மா ரொம்ப நன்றி சொல்லுங்க, ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் வித்தியாசம் இருக்கும், என்னால் அங்கே இருக்க முடியுமான்னு சொல்ல முடியல. ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துவார்கள் செல்லம்மா சொல்லி அதை பாரதியார் மிஸ்ஸாட்ட சொல்லி வைஷ்ணவியை பற்றி பாரதி ஒரு பாட்டையும் வெளியிருக்கிறார் பகிர்ந்துக்கிறோம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு என்னுடைய உறவு முறை. ஆகவே எனக்கு கமலா கிடைச்சது அந்த வயசு தான் கைதட்டலாம். ஏன்னா அந்த மனைவியெல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். அம்மா சொன்னாங்களே எப்படி அதெல்லாம் போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதே பயமா இருக்கு, அடுத்த தலைமுறையில என்ன நடக்குமோ தெரியல. கல்யாணங்கிறாங்க, கல்யாணம் வேண்டாங்கிறாங்க, உள்ள கற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நீதிங்கிறாங்க. சார் எங்க போய் நிற்போம்? அம்மா எவ்வளவு எழுதியிருக்காங்க, எவ்வளவு பேசியிருக்கிறாங்க. நாடு வளரல, ஒழுக்கத்துல வளரல, தாழ்ந்து போயிட்டு இதையெல்லாம் மாற்றணும்னா பாரதி மீண்டும் உட்கார்ந்து இன்னும் கவிதைகள் எழுதி இந்த மக்களை திருத்த வேண்டும். அது முடியாது என்பதனாலே பாரதியுடைய பாட்டுக்களை நாம் எடுத்துக்கொண்டு போய் உலக மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக வருங்காலம் வந்தார்கள். அதை இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த பாரதியுடைய பாடல்கள் எப்படி இவ்வளவு பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏவி நெய்யப்ப செட்டியார் அவர்கள் நாம இருவர் என்ற ஒரு படம் இருக்காங்க. அந்த படத்துல பாரதியாருடைய பாடல்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரதியுடைய பாடல்களுக்கு ரைட்ஸ் இங்கே இருக்கு அப்படின்னு எங்க செட்டியார் இங்கேயா உள்ள இருந்தாலுமா கடைசி வரலும் போவார், விடமாட்டார். யார்கிட்ட அந்த உரிமை இருக்குன்னு கண்டுபிடிச்சார். ஒரு சேட்டு, அந்த சேட்டுக்கிட்ட போய் இந்த பாட்டையெல்லாம் நான் உரிமையை வாங்கிக்கிறேன், எவ்வளவு பணம் கேட்குறீங்கன்னு கேட்டார். பாரதியார் வறுமையினால முழு படைப்புகளையும் 600 ரூபாய்க்கு சுராஜ் மகாங்கிற அந்த சேட்டுக்கிட்ட கொடுத்தார். அவருடைய மொத்த படைப்பையும் 600 ரூபாய்க்கு பாரதியார் கொடுத்திருக்காரு வறுமையின் கடமை. செட்டியாரத்தை கழிச்சு 600 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் அவனுக்கு என்ன தரணும்னு சொல்லு, அதை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். செட்டியார் அது எனக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்கேன், சும்மா வெறும் 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறது நான் கொடுக்க மாட்டேன். ஒட்டு மொத்தமாக 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுக்குறேன். எங்கள் செட்டியார் பணத்தை எடுத்துட்டு போயிட்டார். அவர் செட்டியார் இல்லையா, பெரியவருக்கு 10,000 ரூபாய் கையில் கொடுத்து முதல்ல கையெழுத்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த உரிமையை செட்டியார் அவர்கள் வாங்கி கொண்டார்கள். வாங்கித்தான் நாம ஒரு படத்தை பாரதியாருடைய பாடல்களை வைத்தார்கள். அதுக்கு உதாரணம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் வந்து விட்டோம். தீர்க்க தரிசி மாதிரி இருக்கிற பாருங்க, சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் வந்து அது எல்லாம் பாடல் சேர்த்து ஏவி முடித்த எல்லா படங்களையுமே பாரதியாருடைய பாடல்கள் இணைக்கப்பட்டன. அதன் மூலமாக பாரதியாருடைய பாடல்கள் தமிழகமெங்கும் மூலை முழுக்கெல்லாம் பரவி பாரதிக்கு ஒரு தனி புகழை ஏற்படுத்தி அதற்கு காரணம் தேவியும் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் இருக்கிறார். அடுத்தது